பாண்டவர்களில் அர்ஜுனன் தன் தனிப்பட்ட தவறினால் கானகம் செல்ல நேரிடுகிறது. அங்கு மணிப்புரம் என்ற நாட்டிற்கும் செல்கிறான் கானகம் வழியாக. அங்கு மணிப்புரா நாட்டின் மன்னனான சித்ராவகனின் மகன் சித்ராங்கதனை சந்திக்க நேரிடுகிறது. மிகத் போர்த்திறனும், திறமையும், அழகும், தேஜஸும் கொண்ட சித்ராங்கதன் அர்ஜுனனை பார்க்கும்போது அர்ஜுனனைக் கண்டு மயங்குகிறான். என்ன விந்தை! ஆண் ஆணைப் பார்த்து மயங்குவதா என்ற பேச்சு ஒருபுறம் இருந்தாலும் இருவருக்குள்ளும் சண்டை மூள்கிறது. நீ என்னுடன் வரவேண்டும் என்று அர்ஜுனனை அவன் பணிக்க, அவன் வரமாட்டான் என்று அர்ஜுனன் முரண்டு பிடிக்க, இருவருக்குள்ளும் சண்டை மூள, அர்ஜுனன் நேராக சண்டையில் ஈடுபடும்போது, சித்ராங்கதனின் வேஷம் கலைந்து அது ஒரு பெண் என்பதை வெளிப்படுத்துகிறார். வீரத்துடனும், திறனுடனும், ஆண்மகன் போன்ற வீராப்புடனும் போரிட்ட அந்த பெண்மையை அவன் நேசிக்க ஆரம்பித்தான். அவள் அழகை விட அவள் ஆற்றலையும், அறிவும், அவள் போர் திறனிலும் மயங்கிய அர்ஜுனன் அவளுடனேயே வாழ்கிறான். அவர்களுக்கு பப்ருவாகனன் என்ற மகன் பிறக்கிறான். அந்த பப்ருவாகனனை மிகவும் நேசிக்கிறான் அர்ஜுனன். தான் காதலித்து மணந்த சித்ராங்கதவுடன் பிறந்த பப்ருவாகனனை உயிரற்று நேசித்தான் அர்ஜுனன். ஒரு நொடி கூட பிரியாமல் வாழ்ந்தான். அனைவரும் அவனை கேலியும் கிண்டலும் செய்யும் அளவு தந்தை மகனின் உறவு இருந்தது. என்ன ஒரு தந்தை இது! எப்போது பார்த்தாலும் இடுப்பிலிருந்தும் கையிலிருந்தும் கூட இறக்கி விடமாட்டேன் என்கிறாரே என்ற அளவு கிண்டலும் கேலியும் அரசவை முழுவதும் பரவியது. அரண்மனை மட்டுமல்ல, நாட்டிலே அது பாட்டாகியது. அவ்வளவு இருவரும் இணைபிரியாமல் இருந்தார்கள் தந்தையும் மகனும். அப்படி இருந்த அர்ஜுனனுக்கு ஓலை ஒன்று பாண்டவர்களிடமிருந்து வருகிறது. போர் நெருங்குகிறது, உடனே புறப்பட்டு வா என்றது. அர்ஜுனனுக்கும் தனது கடமையின் முக்கியத்துவம் புரிந்து விடுகிறது. போர்தான் தனது வாழ்க்கை, போரில் தான் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்ட அர்ஜுனன் அங்கிருந்து பிரியும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து அதற்கு தயாராகிறான். இதை மற்றவர்களிடமும் சொல்கிறான். அரசனிடம் சொன்னான், மனைவியாகிய ராஜகுமாரியிடம் சொன்னான், தனது குழந்தையிடம் சொன்னான், அங்கிருந்த வீரர்களிடம் சொன்னான், தளபதிகளிடம் சொன்னான். யாரும் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. ஏனென்றால் மகனை பிரிந்து அர்ஜுனன் செல்வது என்பது இயலாது என்பது அவர்களுடைய கணிப்பு. பிறந்ததிலிருந்து நீண்ட நெடுங்காலமாக மகனை பிரியாமலேயே மகனுடனேயே வாழ்ந்து வரும் அர்ஜுனன் எப்படி பிரியப் போகிறான் என்ற ஒரு நினைப்பில் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அர்ஜுனன் என்ற பெயர் இல்லாததால், வேறு பேரில் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்ததால் அர்ஜுனன் யார் என்பது தெரிந்துவிடவே இல்லை. ஆனால் செல்ல வேண்டிய காலமும் நேரமும் பொழுதும் வந்துவிட்டது. அர்ஜுனன் அதை ஏற்கனவே தீர்மானித்திருந்தான். திடீரென்று குதிரையில் ஏறியவன் திரும்பிக் கூட பார்க்காமல் பறந்தே விட்டான். அனைவரும் அசந்து போய் நின்று விட்டார்கள். அர்ஜுனன் இப்படி செய்வான் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. ஆனால் இங்கு உணர்த்தப்படுவது, எவ்வளவுதான் பாசமும் நேசமும் பற்றும் இருந்தாலும் நமது கடமை அழைக்கும் போது அனைத்தையும் விட்டுவிட்டு நமது கடமை எதுவோ அதை மிக வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனால் குடும்பத்தை பிரிந்து செல்கின்ற, பிரிய வேண்டியது வருகின்ற நிலைகளில் எல்லாம் நாம் ஒன்றை உணர வேண்டும். அது நமது கடமை அங்கு காத்திருக்கிறது என்பதை.